ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுப்ரபாத்தம். துயில் எழுப்புதல். எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வரவரமுனி விஷய பூர்வ தினச்சர்யா மற்றும் வரவரமுனி சுச்சரித சஷகம். மந்திரரத்ன அனுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம். மந்திரரத்னம் என்கிற துவயமந்திரத்தை இடைவீடின்றி அனுசந்திப்பதனால் துடிப்பது போல் விளங்குகிற திருப்பவளத்தை அழகிய உதடுகள் படைத்த திருவாய் உடையவராய் திகழ்கிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். திருமழிசை அண்ணாவப்பங்கார் அருளி செய்த வரவரமுனி சுச்சரித சஷகம். பூய ஸ்ரீரங்கநாதே நிஜ நிலையகதே ஸ்ரீநகர்யாம் கடாராத் ஸ்ரீசைலார்யம் ஸ்ரிததத்கலிதயதி பதோ விம்சதிம் சம்சதி ஸ்ம தத்தத்தாம் தத்சபர்யாம் அனுதினமகரோத் திராவிடாம் நாயபாஷ்யம் ஷத்ரிம்ஷத்பிஹி சஹஸ்ரைஹி சுகணிதமதிபிஹி வாக்விதேயம் ததோஸ. நம்பெருமாள் மீண்டும் கோயிலேற எழுந்தருளின பிறகு அழகிய மணவாளரும் சிக்கில் கடாரத்திலிருந்து ஆழ்வார் திருநகரிக்கு சென்று திருவாய்மொழி பிள்ளை என்று பிரசித்தரான திருமலை ஆழ்வாரை ஆசிரயித்தார். அங்கு அந்த திருவாய்மொழி பிள்ளையால் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த உடையவரை குறித்து யதிராஜ விம்சதியை அருளி செய்தார். திருவாய்மொழி பிள்ளையால் அளிக்கப்பட்ட யதிராஜ கைங்கரியத்தை தினந்தோறும் செய்து வந்தார். திருவாய்மொழி வியாக்கியானமான ஈடு 36,000 கூர்மையான புத்தியுள்ள சப்ரம்மச்சாரிகளுடனே தன்னோடு படிக்கும் மாணவர்களோடு கேட்டு வாசோவிதேயமாயாக்கி கொண்டார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அடியனை விழிகொண்டு பார்ப்பாயோ ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே நற்கதி எனக்கு அருள்வாயோ ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே நற்கதி அருள்வாயோ அடியனை விழிகொண்டு பார்ப்பாயோ ராமானுஜா என்று நாளும் சொல்வேனே நற்கதி எனக்கு அருள்வாயோ.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பஞ்சாங்க ஸ்ரவணம். ஸ்ரீ கோவிந்த கோவிந்த கோவிந்தஹ அஸ்ய ஸ்ரீ பகவதாஹ மகாபுருஷஸ்ய ஸ்ரீ விஷ்ணோராஜ்ஞயா பிரவர்த்தமானஸ்ய ஆத்ய பிரம்மணஹ த்விதீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிதும்சதி தமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे शरदृतौ वृश्चिकमासे सप्तम्याम् अस्यां सुबदितौ भृगुवासर युक्तायाम् आश्लेषानक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण एवं गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும். எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்றைய நாள் கார்த்திகை மாதம் ஆயில்ய நட்சத்திரம். மாரநேரி நம்பி, பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம். பிள்ளை உறங்காவில்லிதாசர் ஓர் மகாமதி. பிள்ளை உறங்காவில்லிதாசரை மகாபாரதத்தில் வரும் ஸ்ரீ விதுரரோடு ஒப்பிட்டு பாராட்டினார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய பெருந்தகையோர்கள். துரியோதனனுடைய சபையில் கண்ணபிரான் தூதுவனாக எழுந்தருளிய போது பொய்யாசனம் வைத்து வஞ்சிக்க திட்டமிட்டதை நினைத்து பயப்பட்ட விதுரர் தம்முடைய இல்லத்திலும் கண்ணனுக்கு தாம் இட்டிருந்த அளவற்ற பிரிவினால் தம்மை தாமே சந்தேகம் கொண்டு அவ்வாறு ஆசனத்தை தடவி பார்த்தார். மகாபாரதத்தில் சம்ஸ்பிருஷன் ஆசனம் சௌரேஹே விதுரஸ்ஸ மகாமதிஹி என்று வரும் ஸ்லோகத்தில் விதுரரை மகாமதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாமதிஹி என்றால் பேரறிஞர் என்று பொருளாகும். பேரறிவாவது எம்பெருமானுக்கு என்ன தீங்கு ஏற்படுமோ என்று அஞ்சி கலங்குவதாகும். இந்த அச்சமே மங்களாசாசனத்தில் பெரியாழ்வாரை மூட்டியது. திருப்பல்லாண்டு பாடி வாழ்த்தினார். விதுரரை விதுராழ்வார் என்றுதான் ஆச்சாரியர்கள் குறிப்பிடுவர். பிள்ளை உறங்காவில்லிதாசரை மகாமதிஹி என்றது எம்பெருமான் விஷயத்தில் மதி கெட்டவர் என்று பொருள். பிள்ளை உறங்காவில்லிதாசரையும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் மகாமதிகள் என்று அழைத்தனர். திருவரங்கத்தில் நம்பெருமாள் திருவிக்கிரமன் திருவீதியில் புறப்பாடு கண்டு எழுந்தருளும் போது பிள்ளை உறங்காவில்லிதாசர் தம் மடியிலே கத்தியை சொருகிக் கொண்டு அதன் பிடியில் கையை வைத்துக்கொண்டு பெருமாளை சேவிப்பர். எதற்காக என்றால், யாரேனும் பெருமாளை எழுந்தருளச் செய்யும் போது இடறினாலோ அல்லது அசைத்தாலோ அக்கணமே தம்முடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காகவே எப்போதும் கத்தியின் பிடியிலேயே கையை வைத்து கொண்டிருப்பாராம். இதனால் அவரை மகாமதி என்றே நம் ஆச்சாரியர்கள் அழைப்பது வழக்கமாயிருந்தது. அதாவது பேரறிஞர் என்று கருத்து. அத்தானே பயத்தினால் ஐயுருவார்க்கெல்லாம் மகாமதிகள் என்றே பெயராயிற்று என்பர் பெரியவாச்சான் பிள்ளை. நம் பிள்ளையும் தமது ஈடு பேருரையில் பிள்ளை உறங்காவில்லிதாசரின் பெருமையை பதிவு செய்திருக்கிறார். பிள்ளை தாம் பெருமாள் எழுந்தருளும்போது எங்கேனும் ஒரு சலனம் பிறக்கில் நம் பிராணனை விடும் அத்தனை என்று சொட்டையை உருவி பிடித்து கொண்டு சேவிப்பாராம். நம் முதலிகள் அத்தை கண்டு இவரை மகாமதிகள் என்று அழைப்பார்கள். சொட்டை என்றால் குறும்வாள்.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள். பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று காட்டப்பட உள்ளன. அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு, ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி. நித்திய அனுஷ்டான இயல் போஜனம். உண்ணத்தகாத உணவுகளில் ஆශ්‍රய துஷ்டமாவது ஒருவரின் விருப்பத்தால் உண்டாகும் குற்றம். எது? தகாதார், மிலேச்சர், பதிதர் முதலானவர்களுடைய அபிமானத்தால் தோஷமான உணவுகள். நிமித்த துஷ்டம். சில காரணங்களால் உண்டாவது என்பது என்ன? சாந்தி, ஸ்ரார்த்தம் முதலிய நிமித்தமும், மயிர், புழு, எச்சில், நகம், நூல் முதலியவை பட்ட நிமித்தமும், சோறும் மற்ற உணவு வகைகளும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.